சூப்பராக பைனாப்பிள் எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த சீரீஸில் பார்க்கலாமா? ஸோ எவ்ரி டைம் we have a pineapple, we like to have a nice cut, right? So this is how to do it series. We start with pineapple. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், chop off, and we will have a middle cut to the fruit. பாதி கட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற எல்லா தோலும் எடுத்துடலாம். ஏதாவது பெருசாக கருப்பாக இருந்தாலும் அதையும் ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ அண்டில் திஸ் நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். த ரியல் திங் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் நம்ம வாயில் வர்றது தான் நமக்கு எரிச்சலாக இருக்கும். ஸோ அதுக்கு we have to take a fruit knife. ஒரு ஃப்ரூட் நைஃப் எடுத்துக்கிட்டு நல்லா பழத்தை ஹோல்ட் பண்ணிக்கணும் கையில், இல்லாட்டினா கை வலிக்கிடுச்சுன்னா கத்தி கையில் பட்டுடும் இல்லையா? ஸோ ஹோல்டு த ஃப்ரூட் டைட்லி. கத்தி ஆக்சுவலாக ஷார்ப்பாக இருக்கும், ஃப்ரூட் நைஃபு. கோ ஜென்டில், அமுக்கிறாதீங்க. கோ ஜென்டில் with all the black spot in the fruit. ஓகே, கிராஸ் எட்ஜஸில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஒரு கிராஸ், அந்த சைடு ஒரு கிராஸ். ஸோ அப்படியே வந்துடும் ஃப்ரூட்டு. ஸோ எல்லா பிளாக் ஸ்பாட்ஸையும் we will take it out like this. ஸ்லோவாக பண்ணணும். சில இடங்களில் எக்ஸாக்ட்லி ஃபுல் கட்டு வராது. ஸோ நான் ஃபுல்லாக ஒரு லைன் வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை. we can cut it like 4 to 5 dots at one time and remaining 2 to 3 dots in a line at other time. So any other fruit ரொம்ப ரைப்பாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு பிளாக் ஸ்பாட் இருந்தாலும் அதையும் தனியாக எடுத்துடலாம். ஸோ எஸ், we are almost done. we will check it once more. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். க்ளீனாக கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் now it is good to go with slices. இது நம்ம கேசரிக்கு போட்டுக்கலாம். as usual you can eat it and everything. And the fruit looks super yummy. Do try it and give me comments. Take care. Bye bye.